சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளால் சாலைகளில் அவ்வப்போது திடீரென பள்ளங்கள் ஏற்பட்டு விபத்துகள் நடந்து வருகிறது. இதுவரை நடந்த விபத்துகள் பற்றி தற்போது காணலாம். 2014ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி LIC கட்டிடத்திற்கு எதிரே மெட்ரோ ரயில் சுரங்கப் பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் ராட்சத துளையிடும் எந்திரத்தின் அதிர்வுகள் காரணமாக சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வந்தபோது திடீரென சாலையில் 6 அடி நிலத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் அதில் சிக்கிக் கொண்ட கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வந்த இடத்தின் அருகே சாலையில் திடீரென ராட்சத பள்ளம் உருவானது. காலை 8 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் நாள் சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரி சிக்னல் அருகே 4 அடி அகலத்திற்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சிமெண்ட் கலவை கொண்டு நிரப்பப்பட்டு அந்த பள்ளம் சரி செய்யப்பட்டது. கடந்த மார்ச் 12ஆம் தேதி அண்ணா சாலை தேவி திரையரங்கம் அருகே சாலையின் நடுவே திடீரென எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிலர் வழுக்கி விழுந்ததால் படுகாயம் அடைந்தனர். இதனையடுத்து சாலையில் கிடந்த எண்ணெய் மீது மணல் கொட்டப்பட்டது. கடந்த மாதம் 30ஆம் தேதியும் அண்ணா சாலையில் சர்ச் பார்க் பள்ளி அருகே திடீரென ஏற்பட்ட சிறு துளையிலிருந்து சிமெண்ட் கலவை வெளியேறியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த வரிசையில்தான் தற்போதும் மெட்ரோ ரயில் பணிகளால் அண்ணா சாலையில் அமெரிக்க தூதரகம் அருகே மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு பேருந்து மற்றும் கார் சிக்கி விபத்து நடந்திருக்கிறது.